அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக ANTM யூடியூப் சேனலில் மிஷன் 80 ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அதில் நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் நம்ம ப்ரிப்பரேஷனில் யூனிட் 1ல் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான டாபிக் நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் கவர் பண்ணது தான். ஓகே, சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அது குறிப்பாக பர்டிகுலராக 19th and 20th செஞ்சுரியில் சொல்லியிருக்காங்க. ஓகே, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இருந்த சமூக அரசியல் இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. இதில் சமூக இயக்கங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பற்றி பார்ப்போம். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி 20th செஞ்சுரியில் இருந்தது, அது தனியாகவே டாப்பிக்கில் இருக்குது. அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அது ஒரு முக்கியமான இயக்கம்ல, நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை இயக்கம், நம்ம அதையுமே பார்ப்போம். ஆமாவா இல்லையா? எஸ். எல்லாருமே டவுட் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இந்த கிளாஸோட டவுட் எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நம்ம கட்டாயமாக அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? எஸ், தேங்க்யூ. நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ் பார்ப்போம். சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க சமூக அரசியல் பொருளாதார இயக்கங்கள், அரசியல் இயக்கங்களில் முதல் முக்கியமானது நம்மளுடைய ராமலிங்க அடிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாவா இல்லையா? எஸ். ரொம்ப வள்ளலார்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான பர்சன், ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முதலாக சொன்ன ஒரு முக்கியமான நபர் யார்? நம்மளுடைய ராமலிங்க அடிகள் வள்ளலார். அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எங்கே பிறந்தார், அதுக்கப்புறம் எங்கே மூவ் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அவரோட கொள்கைகள் என்ன, அவரோட இயக்கங்கள் என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ராமலிங்க அடிகள் பிறந்தது 1823. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் கரண்ட் அஃபேர்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக 1823 2023 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராமலிங்க அடிகள் பிறந்த 200வது பிறந்த ஆண்டு. ஓகே, 2020 அவருடைய ஆனிவர்சரி, பர்த் ஆனிவர்சரி, 200வது பிறந்த ஆண்டு 2023 தமிழ்நாடு அரசாங்கம் செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பற்றி நான் பின்னாடி கரண்ட் அஃபேரில் சொல்கிறேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வள்ளலார் பேரில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ். அவர் எங்கே பிறந்திருக்கார்? சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மருதூர், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் மருதூர் அப்படிங்கிற பிறந்தார். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகள். ஓகே, 1823 to 1874 வாஸ் பார்ன் இன் மருதூர் வில்லேஜ் நியர் சிதம்பரம். சிதம்பரம் பக்கத்தில் இருக்க மருதூருங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கார். இவரோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவருடைய அண்ணா வந்து சென்னையில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட வந்து சென்னையில் வந்து தங்கியிருப்பாங்க, சகோதரர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. முக்கியமானது இவரோட விஷயம் இவரை பற்றி பார்க்கும்போது அந்த உயிர் கொலையை வந்து கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார், விமர்சனம் செஞ்சிருப்பார். அந்த உயிர் இறக்கம் தான் அந்த ஒரு பேரின்பத்தோடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமாவா இல்லையா? எஸ், அதுதான் கொடுத்துருக்கு. ராமலிங்கர் உயிரினங்களுக்கிடையேயான பொறுப்பு மற்றும் இரக்கத்தின் பிணைப்பை வலியுறுத்தினார். துன்புறும் உயிர்களிடம் இரக்கம் காட்டாதவர்கள் கடின இதயம் கொண்டவர்கள், அவர்களின் ஞானம் மங்கலானது. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, ஒரு உயிரினம் துன்பப்படும் போது அதுக்கு என்ன பண்ணணும், கட்டாயமாக அதுக்கு ஒரு மர்சியை, கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காது. He expressed the view that those who lack in compassion for suffering beings are hard-hearted and their wisdom clouded. அவருடைய அறிவு வந்து அது மங்கலானது, மழுங்கி போனது அப்படின்னு சொல்லியிருப்பார். He showed his compassion and mercy on all living beings including plants. அதாவது அதுக்கே ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படி சொல்லியிருப்பார். அப்போது ஒரு தாவரம் என்ன ஆகிறது, வாடி போகிறது கூட யார் விரும்பலை, நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் வந்து விரும்பலை. அதை தான் கொடுத்துருக்கு. ஓகே, தாவரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும், ஏன்னா தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? எஸ். அப்போ தாவரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுறார், நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் கருணை காட்டுறாங்க. ஓகேவா? எஸ். அதனால தான் அவர் அதை என்ன டேர்ம் பண்ணுறாங்கன்னா, ஜீவ காருண்யா. ஜீவம்னா என்ன? உயிர். காருண்யானா கருணை. ஓகே, உயிர்களுக்கு கருணை காட்டுறது தான் ஜீவ காருண்யா. அந்த டிசிப்ளின் பேர் ஜீவ காருண்ய ஒழுக்கம் அப்படி சொல்கிறோம். ஓகே, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுனா சொல்கிறோம் ஜீவ காருண்ய ஒழுக்கம். அது அவரோட புக்கும் இருக்குது, ஜீவ காருண்ய ஒழுக்கம். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். எஸ். அப்போ நம்ம வள்ளலாரை பற்றி பார்க்கும்போது இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம தெரியணும். இது வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரோட இயக்கங்கள் என்னென்ன இருக்குது அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது 1865 1865 அவரோட முக்கியமான ஒரு இயக்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஓகே, இதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னவா இருந்திருக்கும்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் இருந்திருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாருன்னா பேர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஓகே, எஸ். 3 முக்கியமான ஆர்கனைசேஷன், அது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1865, 67, 72 இந்த 3 இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முன்னாடி 1823 அவரோட பர்த் இயர். வள்ளலாருக்கு இந்த 3 இயர் தான், 4 இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1823 அவர் பிறந்த வருஷம். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 1867 அவருடைய சத்திய தர்மசாலை. ஆமாவா இல்லையா? மெட்ராஸில் கடும் பஞ்சம், மெட்ராஸ் தாது பஞ்சம் சொல்லுவோம். ஓகேவா? கமெண்ட் கொடுங்க, மெட்ராஸ் தாது பஞ்சம் எந்த வருஷம் ஏற்பட்டுச்சு, மெட்ராஸ் தாது பஞ்சம் எந்த வருஷம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, அவர் 72 வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அறிவொளி ஊட்டுறதுக்காக, ஓகே, டு என்லைட் த பீப்புள், மக்களுக்கு அறிவொளி ஊட்டுறதுக்காக 1872 என்ன பண்ணுறார், நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் வந்து ஞான சபை, சத்திய ஞான சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஓகே, அந்த 4 இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளலார்.
நல்லா இருக்கு. ஓகேவா? எஸ். நம்மளுக்கு மெயின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த குறிக்கோள்கள் எது உண்மை எது தவறு அது மாதிரியான கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அது ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதில் பாருங்க, சமூகத்தில் மத ஒற்றுமை மற்றும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். ஓகே, சொசைட்டியில் இந்த ரிலீஜியஸ்டிக் கம்யூனல் ஹார்மனியை ப்ரொமோட் பண்ணணுங்கிறது அதான் கொடுத்துருக்கு. த ரிலீஜியஸ் யூனிட்டி அண்ட் கம்யூனல் ஹார்மனி இன் த சொசைட்டி. என்ன பண்ணுறது, சமூகத்தில் மத ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது. கண்டெம் த ரிச்சுவல்ஸ் அண்ட் காஸ்ட் பிலீஃப். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இந்து மதத்தில் இருந்த அந்த சடங்குகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மூட நம்பிக்கைகள் சடங்குகள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா இவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். அதே பார்த்தீங்கன்னா அந்த சாதிய வேற்றுமைகளை கடுமையாக எதிர்க்கிறார். யாரு? நம்மளுடைய வள்ளலார் அவர்கள். ஓகே, சடங்குகளையும் சாதி நம்பிக்கைகளையும் கண்டித்தது. உலகளாவிய அன்பையும் சகோதரத்தையும் ஊக்குவித்தது. நம்ம காமன் பிரதர்ஹுட்னஸ், யூனிவர்சல் பிரதர்ஹுட்னஸ், யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட்னஸை ப்ரொமோட் பண்ணிச்சு. பசியும் வறுமையும் சமூகத்தின் மிகப்பெரிய தீமைகள் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா இந்த இயக்கத்தோட முக்கியமான குறிக்கோள், முக்கியமான 4 குறிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, மத ஒற்றுமை மத நல்லிணக்கம், சடங்குகளையும் சாதி சமய நம்பிக்கைகளையும் கண்டனம் பண்ணுறது, உலகளாவிய அன்பு மற்றும் கருணையை சகோதரத்தை ஊக்குவிக்கிறது, பசியும் வறுமையும் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. ஓகேவா? எஸ், இது ஓகே தானே? பிலீவ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அண்ட் ஆர் த கிரேட்டஸ்ட் எவில்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அடுத்து பார்க்க போகிறது 1867 1867 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு சத்திய தர்மசாலை. ஓகேவா? பஞ்சகாலத்தில் மக்களுக்கான சாப்பாடை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது தான் அணையா அடுப்பு. ஆமாவா இல்லையா? இன்னும் வரைக்கும் கடலூரில் பல லட்சம் ஏழை மக்களுக்கு வயிறார பசியாட்டிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ், நீங்கள் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்கும் 3 வேளைக்குமே. ஆமாவா? எஸ். அந்த வள்ளலார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1867 தொடங்கினது தான் சத்திய தர்மசாலை. அரசாங்கத்தோடைய மானியத்தோட செயல்படுற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு சத்திய தர்மசாலை. ஓகேவா? தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அமைப்புக்கு தேவையான அந்த அரிசி மற்ற பண்டங்கள் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பதே உயர்ந்த வழிபாட்டு முறை என்று அவர் வலியுறுத்தினார். ஆமாவா இல்லையா? He founded சத்திய தர்மசாலை for feeding the poor at வடலூர். He advocated feeding the poor is the highest form of worship. என்ன பண்ணுறது, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் ஒரு உண்மையான ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்னா வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? எப்படி நம்மளுடைய விவேகானந்தருடைய குரு அவர் என்ன சொல்லியிருப்பார், ஏழைகளுக்கு செய்கிற தொண்டு வந்து இறைவனுக்கு செய்கிற தொண்டுன்னு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? எஸ், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாதிரி தான் ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான சிறந்த வழிபாடு அப்படிங்கிறது. ஓகேவா? எஸ். இப்போ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் 1 என்னதுன்னு சொல்லுங்கள். அந்த 1 இலக்கு, அந்த நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுக்கு 2030 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ். அந்த டார்கெட் அடையிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ், இது வரைக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கட்டாயமாக நான் உங்களுக்கு லைக் கொடுக்குறேன். ஓகேவா? எஸ். அப்போது 1867 என்ன பண்ணுறார், சத்திய தர்மசாலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் சாப்பாடு போடுறதுக்காக. அடுத்து 1872 1872 பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இருக்க ஒரு சில மூட நம்பிக்கைகளை அகற்றி அவங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக, டு என்லைட்டன் த பீப்புள். ஓகேவா? யாரெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைகளை உழன்று இருக்காங்களோ அவங்களுக்கான என்லைட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் என்னது, சத்திய ஞான சபை. பட் இட் இஸ் அ செக்யூலர் பாடி. இது வந்து மதம் சார்ந்த அமைப்பு கிடையாது, மத சார்பற்ற அமைப்பு. ஆமாவா இல்லையா? எஸ். சத்திய ஞான சபை, ஹால் ஆஃப் ட்ரூ விஸ்டம் ஃபோரம் அண்ட் என்ஷூரிங் இட் வாஸ் ஏ செக்யூலர். ஓகேவா? அது வந்து ஒரு மத சார்பற்ற அமைப்பாக இருக்கிறத கட்டாயமாக உறுதி பண்ணிச்சு நம்மளுடைய சத்திய ஞான சபை. நம்மளுடைய பார்த்துருப்போம், நம்மளுடைய வள்ளலார் கடவுள் இருக்கிறத நம்பினார். ஓகேவா? ஆனால் கடவுளுக்கு உருவம் கிடையாதுங்கிறத நம்பினார். ஆமாவா இல்லையா? எஸ். கடவுளோட உருவம் என்னதான், ஒளி வழிபாடு தான். ஒளி மட்டும்தான் கடவுளோட உருவமாக இருக்கும். ஜீவம் அந்த சிவனோட நம்மளுடைய கடவுளோட உருவம் என்னவா இருக்கும், ஒளியாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் வள்ளலார் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒளி தான் ஏற்றி வச்சிருப்பாங்க, லைட்டு தான் ஏற்றி வச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ், அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சத்திய ஞான சபை வந்து மத சார்பற்றதாக இருப்பதை உறுதி செய்தல். அது இல்லாமல் முக்கியமாக மக்களுக்கு என்ன பண்ணுறது, அறிவொளி ஊட்டுறதுக்கு, அவங்களை என்லைட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான அமைப்பு தான் 1872 தொடங்கப்பட்ட சத்திய ஞான சபை. ஓகே, அதை தாண்டி நம்ம சத்திய ஞான சபையோட முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். பாருங்க. எஸ், சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் த பாத் ஆஃப் மோக்ஷா. மோட்சத்தை அடையணும் அப்படின்னா, மோட்சம் அடையணும்னா என்னதான் வேணும், மானிடத்திற்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறது மட்டும்தான் மோட்சத்தை அடைகிற ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, நம்மளுடைய வள்ளலார் சொல்லியிருக்கார். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம், நம்ம முன்னாலே பார்த்தோம், ஒரு தாவரம் வாடினா கூட என்ன பண்ணுறது, அதுக்காக ஃபீல் பண்ணுறது, அதுக்காக வருத்தப்படுறதுங்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? ஜீவகாருண்யம், அன்புதான் ஆன்மீகத்தோடைய மாஸ்டர் கீ அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்துச்சு. மாஸ்டர் கீ ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி.
ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகேவா, அதுதான் முக்கியமான திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்பு தான் ஆன்மீகத்தோட திறவுகோல். மாஸ்டர் கீனா திறவுகோல். சரியா? எஸ். அப்போ அன்பு தான் அதோடைய நம்மளுடைய இதோட திறவுகோல்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே சமயத்தில் பாருங்க, he showed his compassion and mercy not only on the human being but also on plants, insects, birds and animals. ஓகேவா, இவரோட கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமணர்களுடைய கொள்கையோட ஒத்து போகும். ஓகேவா, மேபி ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா, நம்ம வள்ளலார் கொள்கைகளாக சமணர்கள் கொள்கையோட ஒத்து போகும். ஓகே, சமணர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதையில் இருக்க பூச்சிகள்லாம் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மயில் தொகையால் விளக்கிட்டே போவாங்க. ஆமாவா, அதே மாதிரி தான் வள்ளலாருமே எந்த ஒரு சின்ன உயிரினமும் என்ன பண்ணக்கூடாது, இறந்துடக்கூடாது, துன்புறக்கூடாதுங்கிறது வள்ளலாருடைய கோட்பாடு. மனிதர்கள் மீது மட்டுமல்ல, தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் மீதும் தனது இரக்கத்தையும் கருணையும் காட்டினார். ஓகேவா. ஓகே, என்னன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு அரசாங்கம் இவருடைய பேரில் கரண்ட் அஃபேரில் வந்துச்சு, வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம்ங்கிற பேரில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வள்ளலார் பெரியலாதன வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம். இது கரண்ட் அஃபேர் வந்தது, முன்னாடி வந்து பழைய ஸ்கீம் தான். அதாவது இந்த கவர்மெண்ட், இப்போ இருக்க கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான். வள்ளலார் பெயரில் என்ன பண்ணுறாங்கன்னா, கைவிடப்பட்ட சாலை ஓரங்களில் திரியிற மாடு, ஆடு, ஓகே, ஆடு மாடுலாம் திரியுமான்னு தெரியல, பட் திரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே என்ன பண்ண மாட்டாங்களே, இட்ஸ் எக்கனாமிக்கல் பெனிஃபிட் இருக்குல்ல. எஸ். அப்போ அந்த மாதிரி திரியிற அனிமல்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு மாவட்டந்தோறும் அந்த அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு சாலை மாதிரி அமைக்கிறது இந்த வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பார்க்குறோம். ஓகேவா. எஸ். காரணம் என்னன்னா, எந்த உயிரும் என்ன பண்ணக்கூடாது, வள்ளலாரோட கோட்பாடு படி துன்புறக்கூடாது. ஆமாவா, அப்போ துன்புறக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்மளுடைய வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. எஸ். விலங்குகள் மீதும் தனது இரக்கத்தையும் கருணையும் காட்டினார். ஓகே, இந்த வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும், ஒரு மாவட்டத்திலையுமே இருக்கும். மாவட்ட தலைநகரங்களில் இந்த வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம் செயல்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து அவரோட முக்கியமான ஒரு கோட்பாடு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறது வள்ளலாருடைய முக்கியமான ஒரு புகழ்பெற்ற மேற்கோள். ஆமாவா இல்லையா. எஸ், அதான் கொடுத்துருக்கு. இஸ் ஃபேமஸ் கோட், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இஸ் டிவோஷனல் சாங்ஸ் ஆர் கம்பைல்ட் த வால்யூம் கால்ட் திருவருட்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. ஓகேவா. எஸ். அப்போ யாருடைய பாடல்களுடைய தொகுப்பு, யாருடைய கருத்துக்களுடைய தொகுப்பு நம்ம தொகுத்து திருவருட்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா வள்ளலாருடைய கருத்துக்களை தொகுத்து. ஓகேவா. எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுங்க, வள்ளலாருடைய திருவருட்பா எத்தனை தொகுதிகளை கொண்டது, எத்தனை வால்யூம்ஸை கொண்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இவரது பக்தி பாடல்கள் திருவருட்பா அருளின் பாடல்கள் என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. என்னன்னா, இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த இறை நம்பிக்கைக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதாவது கடவுள் உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, மக்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பெரிய அளவுக்கு கொஸ்டின் பண்ணியிருப்பார் வள்ளலார். அதனால் இதை எதிர்த்து ஆறுமுக நாவலார் எழுதின ஒரு முக்கியமான நூல் பார்த்தீங்க அப்படின்னா மருட்பா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யார் எழுதுனது? மருட்பா. அருட்பாக்கு, அதாவது திரு அருட்பா. அப்போ திரு அருட்பாக்கு மறுத்து எழுதப்பட்ட நூல் வந்து மருட்பா. மருட்பா எழுதுனது ஆறுமுக நாவலார், இலங்கையை சேர்ந்தவர். இந்த திருவருட்பா நூலை எதிர்த்து கேஸ்லாம் போட்டிருப்பார் ஆறுமுக நாவலர். அந்த கேஸ்லேயும் வள்ளலார் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா. எஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மருட்பாங்கிறது திருவருட்பாக்கு மறுத்து எழுதப்பட்ட நூலுங்கிறதால அது வந்து மருட்பான்னு சொல்கிறோம். யார் எழுதுனது? ஆறுமுக நாவலார் எழுதுனது. ஓகேவா. அவரோட பக்தி பாடல்கள் திருவருட்பா அப்படிங்கிற பேரில் தொகுக்கப்பட்டுள்ளது. ஓகே. எஸ். அடுத்து அவரோட முக்கியமான போதனைகள் பற்றி பார்க்க போகிறோம். அவர் வந்து கடவுள் வந்து அருட்பெருஞ்சோதியாக இருக்காருன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா. அவரோட புகழ்பெற்ற வாசகம் என்னது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆமாவா. எஸ். அப்போது ஜோதி வடிவில் தான், ஒளி வடிவில் தான் என்னவா இருக்கார், கடவுள் வந்து உறைஞ்சிருக்கார். உருவ வழிபாடு அவரை வந்து ஸ்ட்ரிக்டாக அப்போஸ் பண்ணியிருக்கார். ஓகே, அது ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ராமலிங்கடிகள் உருவ வழிபாடு ஆதரிச்சாரா எதிர்த்தாரான்னு கேட்டால் கண்டம் பண்ணார். ஓகேவா. ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் சமூக தீமைகளுக்கு தீர்வு காண அவர் முயன்றார். ஆமாவா இல்லையா. He tried to find a solution to the social evils by inculcating spiritual awareness. ஓகேவா. எஸ். மத நம்பிக்கைங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற. ஓகேவா. எஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மதம்க்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. மத நம்பிக்கையும் ஆன்மீகமும் ரெண்டுமே ஒன்னாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. எஸ். அவரது கவிதைகள் புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்தின மற்றும் மதவெறி மற்றும் பகுத்தறிவின்மையை கண்டுச்சு. ஆமாவா இல்லையா. எஸ். குறிப்பாக பகுத்தறிவின்மைனா என்ன பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தில் இருக்க அந்த மூட நம்பிக்கை சடங்குகள் என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறார் வள்ளலார். ஓகேவா. அவரது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் அவரது எழுத்துக்கள் உலகளாவிய கருத்துக்களுக்கு ஊக்கமளித்தன மற்றும் சைவ சமயத்தில் குறுங்குழுவாதத்தை பலப்படுத்தின. குறுங்குழுவாதம்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேருந்து யோசிக்கிறது குறுங்குழுவாதம் சொல்லுவாங்க.
His poem expressed radical ideas and condemned bigotry and irrationality. Okay, மதவெறியை வந்து bigotryனா மதவெறி. Okay, and irrationalityனா பகுத்தறிவற்ற தன்மை. Okay, his contribution was recognized and his writings inspired universal ideas and undermined the sectarianism in the Saiva religion. Okay, Saiva religionல ராமானுஜருக்கு அப்புறம் ஓகே ஒரு பெரிய புரட்சி பண்ணவர் யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளலார். ஓகேவா? எஸ், நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இந்தியாவில் முதல் முறையாக செக்யூலரிசம் பற்றி பேச ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆன்மீகவாதி யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவிலே முதல் முறையாக செக்யூலரிசம் பேசியிருப்பார். அதே சமயத்தில் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்த ஒரு ஆன்மீகவாதி யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். இதை தாண்டி அவருடைய முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்ப்போம். முக்கியமான பார்த்தீங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், அது கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜீவ காருண்ய ஒழுக்கம், இங்கிலீஷ்லேயே அதுதான், ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், ஓகே. இது ரெண்டுமே அவரோட முக்கியமான உரைநடை நூல்களாக பார்க்கப்படுது. திருவருட்பாங்கிறது அவரோட பாடல்களோட தொகுப்பு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பதிப்பிச்ச நூல்கள் கேட்பாங்க. அவர் வந்து பப்ளிஷ் பண்ண நூல்கள் என்னென்ன அப்படின்னா 3 முக்கியமான நூல்கள்: சின்மய தீபிகை, ஒழுவில் ஒடுக்கம், நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கேட்டிருந்தீங்க, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டேன். ஓகே, நேரத்தில் ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருச்சு, இந்த கோல்டு அதிகமாகிடுச்சு. ஒழுவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சரியா? இது 3மே அவர் வந்து பப்ளிஷ் பண்ண நூல். ஓகே, பப்ளிஷ் பண்ண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சின்மய தீபிகை, ஓகே, ஒழுவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். ஓகே, இது ஈஸியாக ஷார்ட்கட் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, அது வந்து நீங்கள் யாரோ இது பண்ணிக்கக்கூடாது. தொண்டை மண்டல தீபிகா ஒழிக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தொண்டை மண்டல தீபிகா ஒழிக. யாரும் தீபிகா இருந்தீங்கன்னா கோவப்படாதீங்க. ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, தொண்டை மண்டல தீபிகா ஒழிக ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், 3 நூல். இதில் பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இதெல்லாம் வந்து வள்ளலாருடைய முக்கியமான விஷயம். ஓகேவா? எஸ், நம்ம வள்ளலார் பற்றி என்னென்னலாம் பார்த்தோம். முக்கியமாக முதல் விஷயம் அவருடைய எங்கே பிறந்தார் பார்த்தோம், கடலூரில் மருதூரில் 1823 பிறந்தார். ஓகேவா? இதை தாண்டி அவர் தொடர்பாக நியூஸில் வந்தது 2 முக்கியமான விஷயம். அது என்னென்னு பார்த்துருவோம். கரண்ட் அஃபேரில் வந்தது. ஓகே, அக்டோபர் 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். தனி பெரும் கருணை தினமாக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மர்சி டே அது மாதிரிலாம் எதுவும் இங்கிலீஷ்லலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. தனி பெரும் கருணை தினமே நோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டே இதுதான் சொல்லியிருக்கு, தனி பெரும் கருணை தினம். அக்டோபர் 7 அவரோட பிறந்த தினம். அக்டோபர் 7 1823 தானே பிறந்தார். அதனால 1823 தனி பெரும் கருணை தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? எஸ், அப்போ அக்டோபர் 7 தனி பெரும் கருணை தினமாக கொண்டாடுறோம். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் பேரில் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர், இதுதான் பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. வள்ளலார் சர்வதேச மையம் எங்கன்னா வடலூரில் அமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. இதுக்கு அங்கே இருக்க ஊர் மக்களிடையே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு ஏற்படுச்சு. ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்டை. என்னன்னா வள்ளலாரோட கொள்கைகளை பெரிய அளவுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வள்ளலார் சர்வதேச மையம்ங்கிற இன்டர்நேஷனல் சென்டரை அமைக்கிறதுக்காக பண்ணாங்க. இது மூலமாக டூரிசம் அதிகமாகும், அவரோட ஐடியாலஜி அதிகமாகும். பட் ஆனால் அங்கே முக்கியமான ஒரு பழமையான ஒரு இடங்கிறதால அது என்ன பண்ணக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வள்ளலார் பேரில். அப்போ வள்ளலார் பேரில் 3 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு. ஒன்று நம்மளுடைய வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் அவருடைய கொள்கைகளாக வெளியளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது. அக்டோபர் 7 தனிப்பெரும் கருணை தினம். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து நம்ம முக்கியமாக பார்த்தது வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம். ஆமாவா? கைவிடப்பட்ட விலங்குகளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம் பேர் நம்மளுடைய வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பகம். ஓகே, 3 கரண்ட் அஃபேர் பார்த்தோம்.
அடுத்து பார்க்க போகிற முக்கியமான நபர் அயோத்திதாசர். ஓகே, இவர் குறிப்பாக சோஷியல் ரீஃபார்மில் முக்கியமாக இன்வால்வ் ஆன பர்சன்ஸ். நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்த ரீஃபார்ம் பர்சனாலிட்டிஸில் பெரியார், அண்ணா, அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அவர் அங்கேயும் பார்ப்போம். பட் இங்கே அவருடைய ஆர்கனைசேஷன்ஸ் அத்வைதானந்த சபா என்ன பண்ணுச்சு, அவருடைய திராவிட மகாஜன சபா என்ன பண்ணுச்சு, ஓகே, அவருடைய நியூஸ் பேப்பர் திராவிடன், ஓகே, அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாங்க எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அங்கே பார்க்குறது அவருடைய பர்சனல் வச்சு பார்ப்போம். ஓகேவா? எஸ், அயோத்திதாசர் தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பண்டிதர். அவர் பேரே பண்டிதர், ஆமாவா இல்லையா? எஸ், அவர் மெத்த படித்தவர், அதனால் அவர் பண்டிதர்னு சொல்கிறோம். ஆமாவா? குறிப்பாக 1845 பிறந்திருக்கார். பர்த்தி எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாம். ஆமாவா? எஸ், அதனால் அது வந்து அதில் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும். அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழறிஞர், எழுத்தாளர், மருத்துவர், பத்திரிகையாளர் மற்றும் சமூக அரசியல் ஆர்வலர். ஓகேவா? எல்லா வகையிலுமே ஒரு சித்த மருத்துவரும் கூட. ஆமாவா இல்லையா? எனக்கு இப்போ கமெண்ட் பண்ணுங்க, இந்தியாவில் அயோத்திதாசர் பெயரில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கல்லூரி எங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சித்த மருத்துவர் வள்ளலார் பெயரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. எங்கே பிறந்திருக்கார்? சென்னையில் பிறந்திருப்பார். சென்னையில் 1000 விளக்கில் பிறந்திருப்பார். பிறந்த இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருக்கார். சமூக நீதிக்காக பிரச்சாரம் செய்தார். சாதிய பிடியிலிருந்து தீண்டத்தகாதவர்களை விடுவிக்க பாடுபட்டார். ஓகே, தீண்டத்தகாதவர்கள் வந்து அதாவது அன்டச்சபிள்ஸ் சொல்லப்படுற SC/ST மக்களை வந்து நான் சொல்லியிருப்பார்னா அவங்க ஹிந்துக்கள் கிடையாது, அவங்க ஆதி பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி வருது, நான் சொல்கிறேன். சாதியற்ற அடையாளத்தை கட்டமைக்க பாடுபட்டு சாதிய மேலாகத்திகதையும் தீண்டாமையும் கண்டித்தார். ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்காக தான் அவரோட முக்கியமான அமைப்பு அந்த ஒரு சபா பார்த்தீங்கன்னா அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா எதுக்காக முக்கியமாக தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கோயில் நுழைவுக்காக. தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்கு நுழையணும். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆமாவா இல்லையா? புதுக்கோட்டையில் இஷ்யூ ஆச்சு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, தடை பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? நம்ம இந்த மாதிரியான ஒரு நவீன சமூகத்தில் எவ்வளோ ரீஃபார்மர்ஸ் இருந்தாலுமே என்ன இருக்குது, இன்னுமே அந்த ஸ்டில் அந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஸ்டில் கண்டினியூ. ஆனால் அப்போது 19th செஞ்சுரியில் அப்போ எந்த மாதிரியான மோசமான நிலையில் இருந்திருக்கும் நம்ம பார்க்கணும்ல. அப்போது அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் அத்வைதானந்த சபாவை 1873 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, அப்போ அது என்ன பண்ணியிருக்கார், கண்டிக்கவும் செஞ்சிருக்கார். கல்வியை அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு முக்கிய கருவியாக கருதிய அவர் தமிழ்நாட்டில் தீண்டத்தகாதவர்களுக்காக பள்ளிகளை நிறுவுவதற்கான உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஓகேவா? எஸ், கவர்மெண்ட்டு நிறைய பெட்டிஷன்லாம் கொடுத்து பண்ணியிருப்பார், ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பார். ஓகே, பண்டிதர் அயோத்திதாஸ் was a radical Tamil scholar, writer, Siddha medicine practitioner and was a journalist and socio-political activist. Okay, yes. Born in Chennai, he was fluent in Tamil, English, Sanskrit and Pali languages. He campaigned for a social justice and worked for the emancipation of the untouchables from the caste clutches. He worked for the construction of a casteless identity. சாதியற்ற சமூகம் உருவாகணும். அண்ட் காஸ்டிகேட்டட் காஸ்ட் ஹெஜிமோனி அண்ட் அன்டச்சபிலிட்டி, அந்த மேலாதிக்க சாதிங்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணணும், உடைக்கணுங்கிறது அவரோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, he considered the education as the important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தீண்டத்தகாதவர்களை மேலே கொண்டு வரணும்னா கல்வி மட்டும்தான் ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அயோத்திதாஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டார், அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி, கல்வி மட்டும்தான் ஒரு மனுஷனை முன்னேற்ற ஒரு கருவியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து பண்டித அயோத்திதாசர் தீண்டத்தகாதவர்களின் ஆலய நுழைவுக்காக குரல் எழுப்பதற்காக என்ன பண்ணியிருப்பார், அத்வைதானந்த சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். நான் முதல்ல சொன்னேன்னா அத்வைதானந்த சபாவுடைய முக்கியமான நோக்கமே எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டுச்சு அத்வைதானந்த சபான்னு பார்த்தோம்னா முக்கியமாக எதுக்காக தான், கோயில் நுழைவுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு 1873. ஓகே, எஸ். இப்போ 2 வருஷம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது 1845, அவர் பிறந்த வருஷம் 1845. அடுத்து பார்த்தீங்கன்னா 1873, ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகே, 2வது இயர் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம முதல்ல வள்ளலாருக்கு பார்த்தோம், வள்ளலாருக்கு ஒரு 4 வருஷம் பார்த்தோம். 1823, 1865, 1867, 1872, 4 வருஷம் பார்த்தோமா. அதே மாதிரி ஒரு முக்கியமான தலைவர்களுக்கும் இயர் பார்ப்போம். அப்போ அங்கங்கே நம்ம ரீகால் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், 1845 நம்மளுடைய வள்ளலார் பிறந்த வருஷம். 1873 என்ன பண்ணுறார், வள்ளலார் வந்து அத்வைதானந்த சபான்னு ஆரம்பிக்கிறார். அத்வைதானந்த சபாவோட முக்கியமான நோக்கம் என்ன, கோயில் நுழைவு தான். யாரோட கோயில் நுழைவு, தாழ்த்தப்பட்ட மக்களோட கோயில் நுழைவுக்காக. யோசிச்சு பாருங்க, பெரியார் 1924 கோயில் நுழைவுக்காக வைக்கம் சத்தியாகிரகா பண்றார். ஆனால் அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடியே அயோத்திதாசர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கோயில் நுழைவுக்காக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுடைய பெரியாரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் என்னன்னா, அயோத்திதாசர் வந்து என்னுடைய ஒரு சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு என்னோட முன்னோடின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் யார் சொல்லியிருப்பா, பெரியார் சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1882, அடுத்த ரொம்ப முக்கியமான வருஷம் 1882.
1882 ஜான் ரத்தினம். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் திரவியம் கொடுத்துருப்பாங்க. 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் ரத்தினம் அல்லது ஜான் திரவியம். அவங்க கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறார், அதுதான் திராவிடர் கழகம். ஓகே, இதில் 2 விஷயம் இருக்கு. திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது யாரு அப்படின்னா குமரில பட்டர். ஓகே, அவர் நோட் பண்ணிக்கோங்க. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது யாரு? குமரில பட்டர். சரியா, குமரில பட்டர் தான் திராவிடம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணார். ஆனா திராவிடம்ங்கிற வார்த்தையை அரசியலாக்கியது who the person politicized the word Dravidian, அரசியலாக்கியது யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள். ஓகேவா, 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. திராவிடம்ங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது குமரில பட்டர், திராவிடம்ங்கிற வார்த்தையை அரசியலாக்கியது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மளோட அயோத்திதாசர் பண்டிதர். ஓகேவா, எஸ். இப்போ சொல்லுங்க, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இலக்கியத்தில் எந்த நூலில் என்ன வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, எஸ். அப்போ திராவிடர் கழகம்ங்கிற பேரில் திராவிடர்களுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க 1885. ஓகேவா, அந்த திராவிடர் கழகத்துக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகை தான் திராவிட பாண்டியன். அப்போ இப்போ எக்ஸ்ட்ரா 2 இயர் பார்த்துருக்கோம். ஒன்று 1845, 1873, 1882, 1885, 1885. ஓகே, அடுத்து ஆதி திராவிட மக்களை திரட்டுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு ஆதி திராவிட பழங்குடி மக்களை திரட்டுறதுக்காக 1891 என்ன சபையை ஆரம்பிக்கிறார்? திராவிட மகாஜன சபையை ஆரம்பிக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவி அவர் முதல் மாநாட்டை எங்க நடத்துறார்? நீலகிரியில் நடத்துறார், ஊட்டியில் நடத்துறார். ஓகேவா, எஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஊட்டியில் ஏன் நடத்துறாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஊட்டியில் நடத்திருப்பார், ஊட்டியில் ஏன் நடத்துறாருங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகேவா, எஸ். இப்போது நம்ம ஒரு 5 வருஷம் பார்த்துருக்கோம். 1845, 1873, 1882, 1885, 1891. ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்க, பண்டிதர் அயோத்திதாசர் சமூகத்தில் சாதியை பரப்புவதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் அடிப்படையாக இருந்த இந்து தர்மத்தின் மீது அவர் பெரிய கோபம் கொண்டிருப்பார், ஏமாற்றம் அடைஞ்சிருப்பார். இந்து மதத்தால் தான் என்ன இருக்கு, அதிகப்படியான அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு நம்பியிருப்பார். அதுக்கு ஒரே வழி நம்மளுடைய ஆதி மதமான பௌத்த மதத்தை தழுவணுங்கிறது அவரோட நோக்கமாக இருந்திருக்கும். ஓகேவா, அதுக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம தியாசாபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபைன்னு ஒரு அமைப்பு பார்த்துருப்போமா. இந்த பிரம்மஞான சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு? ஆல்காட். இவர் ஆல்காட் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பார். ஆல்காட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 1898 இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டு யார அயோத்திதாசர் இலங்கைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க புத்த பிக்ஷுகள்லாம் மீட் பண்ணி அங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா அயோத்திதாசர் புத்த மதத்தை தழுவி இருப்பார். அயோத்திதாசர் புத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆன இடம் ஸ்ரீலங்கா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்த மதத்துக்கு மாறின இடம் எங்க? ஸ்ரீலங்கா. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் அதே வருஷம் 1898 என்ன பண்ணியிருப்பாருன்னா சாக்கிய பௌத்த சங்கம். ஓகே, சாக்கிய புத்த அசோசியேஷனுங்கிற அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். கன்வெர்ட் ஆனது ஸ்ரீலங்காவில், அந்த அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எங்க? சென்னையில். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, எஸ். 1898 இலங்கை சென்று பௌத்த மதத்திற்கு மாறினார். அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் மூலம் பகுத்தறிவு மத தத்துவத்தை உருவாக்க சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கத்தை உருவாக்கினார். அதான் நம்ம பார்ப்போம். Pandidar Ayodhidasar was disappointed with the Hindu dharma, which is served as the basis of propagating and validating the caste Hindu society. Influenced by the Theosophist organized Colonel H.S. Olcott, he went to Sri Lanka in 1898 and converted into Buddhism. Buddhism convert ஆகிறார். அடுத்து in the same year he founded Sakya Buddhist Association or Society at Madras. எந்த வருஷம்? 1898. 1898. அவன் மதம் ஆனது 98 தான். அதே சமயத்தில் என்னது நம்ம அயோத்தாசருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அயோத்தாசரும் ஹிந்துயிசம்லேருந்து புத்திசம் கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அம்பேத்கரும் 1956 1956 இங்கே ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா 1956 புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிருப்பார் அக்டோபரில். ஓகே, டிசம்பரில் இறந்திருப்பார். அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் ரேடிக்கல் ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரிலீஜன். ஹி ஸ்டார்டட் எ வீக்லி ஜர்னல் ஒரு பைசா தமிழன் இன் 1907 அண்ட் பப்ளிஷ்ட் இட் அன்டில் ஹிஸ் டிமைஸ் இன் 1914. ஓகேவா, ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை தொடங்கியிருப்பார். எவ்ரி வெட்னஸ்டே ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகே, வீக்லி நியூஸ் பேப்பர். அது வார இதழ் எந்த டேட்டுக்கு வந்திருக்கும்னா புதன்கிழமை வந்திருக்கும். எவ்ரி புதன்கிழமை வந்திருக்கும். புதன்கிழமை வந்திருக்கும். அதோட பேர் தான் ஒரு பைசா தமிழன். ஆனால் அதோட வேலை எவ்வளோ? கால்னா. சரியா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ₹1 எத்தனை அணாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ₹1 எத்தனை அணா? ஓகே, எஸ். 1914 வரைக்கும் வந்திருக்கும். 1907 அது பேர் ஒரு பைசா தமிழன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1908 அவரோட பேரை மாற்றிருப்பார், தமிழன் சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பார். ஓகே, தமிழன் வெறும் தமிழன் மாற்றிருப்பார். இதில் கொடுத்துருப்பேன் லேட்டர் தமிழன் இல்லையோ? எஸ், அப்போ நோட் பண்ணிக்கோங்க, தமிழன் பேர் மாற்றிருப்பார். சரியா,
ஃபஸ்ட்டு ஒரு பைசா தமிழன், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே பேர் என்ன மாற்றிருக்கார், தமிழன் சொல்லிட்டு மாற்றிருப்பார். ஓகேவா? எஸ், இதெல்லாம் அயோத்திதாசர் பற்றினது இந்த டீட்டெயில்ஸ். அப்போ அயோத்திதாசர் பற்றினதில் நம்ம என்னென்ன இயர் பார்த்துருப்போம்னு கமெண்ட் பண்ணலாம், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1845 அவர் பிறந்தது, பர்த்து. அடுத்து 1873 அத்வைதானந்தா சபா. அடுத்து 1882 திராவிடர் கழகம், டிகே. இந்த திராவிடர் கழகமும் 1944 தொடங்கப்பட்ட திராவிடர் கழகமும் ஒன்றும் கிடையாது. ஓகே, குழப்பிக்காதீங்க. 1885 திராவிட பாண்டியன் மேகசின். அடுத்து 1891 என்ன பண்ணுறார், அவர் வந்து திராவிட மகாஜன் சபா. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆதி திராவிட மகாஜன் சபா யாரோடது, எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன் சபா வேறு, திராவிட மகாஜன் சபா வேறு. ஓகேவா? அடுத்து 1898 அவர் வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, அதாவது சாக்கிய பௌத்த சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஓகே. அடுத்து 1907 ஒரு பைசா தமிழன். ஏன் சார் இங்கிலீஷில் எழுதுறீங்க? எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. தமிழில் எழுதுறவங்க சொல்லி தான் தமிழில் நான் நடத்துகிறேன். ஓகேவா? அது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ரொம்ப ஹார்ஷாக கமெண்ட் பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கிராமத்துலேருந்து படிக்கிறோம், தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷே தெரியாது அப்படிலாம் ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஓகேவா? நம்ம எங்கே போனாலுமே இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிறது எப்பயுமே நல்லது. அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே இங்கிலீஷை படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? எப்பயுமே வந்து இங்கிலீஷ் வந்து தெரியாதுன்னே எப்பயுமே இருக்காதிங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கட்டாயமாக புரிஞ்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது தமிழில் தான் சொல்கிறேன். மேபி எழுதுகிற வார்த்தை வேணால் இங்கிலீஷில் இருக்கலாம். மேபி நீங்கள் வீடியோ பார்க்காம பிடிஎஃப் கூட ஒரு சில டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கட்டாயமாக. பட் ஆனால் நம்ம எல்லாத்தையும் எழுதுனா டைம் ரொம்ப அதிகமாகிடும். ஆமாவா இல்லையா? நமக்கு ஷார்ட் டேர்முக்கு சீக்கிரமாக முடிக்க பார்க்கணுங்கிறதுக்காக ஷார்ட் டேர்மில் நடத்துகிறேன். அதனால் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக தமிழில் சொல்கிறேன், ஒன்றும் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், 1907 ஒரு பைசா தமிழன். 1908 1908 தமிழன் பேர் மாற்றிருப்பார். 1914 ஓகே 1914 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் இறக்குற வரைக்கும், டெத் ஆஃப் அயோத்திதாசர், அவர் இறக்குற வரைக்கும் தமிழன் பத்திரிக்கை வந்திருக்கும். அப்போ இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டாயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டினில். ஓகேவா? எஸ். அடுத்து பார்க்க போகிறது யார், நம்ம வைகுண்ட சுவாமிகள். ஓகே, வைகுண்ட சுவாமிகள் வந்து கொஸ்டின் அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வைகுண்ட சுவாமிகள் நாட் ஒன்லி சோஷியல் ரிஃபார்மர் பட் ஆல்சோ இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னா அதிகமாக இன்வால்வ் ஆகிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷோட ஆட்சியை அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் நம்மளுடைய வைகுண்ட சுவாமிகள். ஓகே, பிரிட்டிஷோட ஆட்சியையும் திருவாங்கூர் சமஸ்தானத்தோட ஆட்சியையும் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, கருப்பு பிசாசுகளின் ஆட்சி சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷோட ஆட்சி வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி சொல்லிட்டும், நம்மளுடைய திருவாங்கூர் ராஜாவோட ஆட்சியை கருப்பு பிசாசுகள் சொல்லிட்டு ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ். அந்த வைகுண்ட சுவாமிகள் பேர் தான் வைகுண்ட சுவாமிகள். ஆனால் இவர் அந்த பேர் வரதுக்கே ரொம்ப பாடுபட்டார். அவருடைய இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். அவர் தாழ்த்தப்பட்ட இதில் பிறந்ததால பெருமாள்ங்கிற வார்த்தை சூடக்கூடாதுங்கிறதே அவருக்கு பிறப்பிலேயே என்ன இருக்கு, சாதிய கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடி தான் இன்ன வரைக்குமே கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாதிரியான, தேனி மாதிரியான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐயா வழி அப்படிங்கிற ஒரு வழி ஒரு தனி மதமாகவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செக்யூலர் மூமெண்ட். ஓகே, ஒரு மதம் சார்பற்ற சாதி அமைப்பாக இல்லாமல் ஒரு நல்வழிப்படுத்துகிற, மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக இன்ன வரைக்கும் ஐயா வழி இருந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஐயா வழியை தந்த வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்குறோம். வைகுண்ட சுவாமிகள் பிறந்தது எப்போ, 1809. ஓகேவா? நம்ம வள்ளலார் பிறந்தது 1823. அப்போ வள்ளலாருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா, வைகுண்ட சுவாமிகள் பிறந்திருக்காங்க. ஓகேவா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, தோல் சீலை போராட்டம் எந்த வருஷம்? ஓகேவா? தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அதே தான், தோல் சீலை போராட்டம். எல்லாம் சர்ச் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே, ஐயோ நீங்கள் ஆன்சரே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கேள்வி மட்டும் தான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கட்டாயமாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். தோல் சீலை போராட்டம், தோல் சீலை போராட்டம் எந்த வருஷம்? ஓகே, ஏன் அதை நான் இது கொஸ்டினில் கேட்குறேன்னா, அதோடைய ஆனிவர்சரி ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணும். ஓகே, அதனால் வைகுண்ட சுவாமிகள் 1809 பிறந்திருக்கார், வள்ளலாருக்கு முன்னாடி. ஓகேவா? எங்கே பிறந்திருக்கார், தெற்கு திருவிதாங்கூரில், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருக்கார். ஓகேவா? அவர் பிறந்த இடம் சாஸ்தான் கோவில் விலை. ஓகேவா? எஸ், அவர் பிறந்த இடம் சாஸ்தான் கோவில் விலைங்கிற கிராமத்தில் பிறந்தார். சமூக நீதியின் ஆரம்பகால போராளிகளில் இவரும் ஒருவர். இவருடைய இயற்பெயர் என்னது, முடி சூடும் பெருமாள். ஓகே, உயர் சாதி இந்துக்களின் எதிர்ப்பால் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, பேரை முத்துக்குட்டின்னு மாற்றுறாங்க. முடிசூடும் பெருமாள்ங்கிற பேர் இருக்கக்கூடாது, பேர்லேயே என்ன இருக்குது, அவருக்கு சாதிய தீண்டாமை இருந்திருக்கு அவருக்கு அந்த காலகட்டத்திலே. ஓகேவா? எஸ், பாருங்க, born in 1809 at சாஸ்தான் கோவில் விலை, a village in the south Tiruvankur, present day Kanyakumari. He was one of the earliest crusaders of social justice. சமூக நீதிக்காக போராடின ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர். முடிசூடும் பெருமாள் அவருடைய இயற்பெயர். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த காஸ்ட் பேஸ், அப்பர் காஸ்ட் இந்துஸ், அதாவது காஸ்ட் ஹெஜ்மோனியால் என்ன பண்ணப்படுது, முத்துக்குட்டின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்படுது. ஓகே,
அடுத்து அவர்கள் சீரர்கள் இவரை வந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டு அவருடைய பாலிசியே அவரோட வழியே என்ன ஆயிடுச்சு, அவரோட மார்க்கமே என்னன்னு மாறிடுச்சு, ஐயா வழி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அவரது சீரர்கள் அவரை ஐயா என்று அழைத்தனர். மேலும் அவரது வழிபாடு என்னது, ஐயா வழி என்று அழைக்கப்பட்டது. பாரம்பரிய சாதி ஆதிக்கம் நிறைந்த திருவிதாங்கூர் சமூகத்தையும் அதன் ஆட்சியாளரையும் தாழ்ந்த சாதிய மக்களிடமிருந்து அதிகப்படியான வரியை வசூலிப்பதாக அவர் தாக்கினார். அவர் என்ன பண்ண, கிரிட்டிசைஸ் பண்றார் யாரை, இந்த திருவாங்கூர் ராஜாவை. ஒன்று சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்காகவும், ரெண்டாவது வரி அதிகமாக வசூலிக்கிறதுக்காகவும். ஏன்னா திருவாங்கூர் சமஸ்தானம் ஸ்டார்டிங்லேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கும். ஓகேவா? எஸ். இவரது ராஜதுரோக பேச்சுக்களுக்காக திருவிதாங்கூர் மன்னரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். He was arrested and jailed by the Raja of Travancore for his seditious speeches. அந்த செடிஷியஸ் ஸ்பீச்சஸில் முக்கியமான ஸ்பீச் நான் சொன்ன மாதிரி இவரோட திருவாங்கூர் ராஜாவை வந்து கருப்பு பிசாசுன்ட்டும் பிரிட்டிஷாரை வெள்ளை பிசாசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா? எஸ். அடுத்து அவரோட முக்கியமான போதனைகள் பாருங்க. இவருமே விலங்குகளை பலி கொடுக்கறது, இந்த மூட நம்பிக்கைகளை கண்டென்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? He exhorted them not to offer animal sacrifices to their deities. என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய புனித கடவுள்களுக்கு கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாது, விலங்குகளை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார். அவரோட முக்கியமான நூல் என்ன பார்த்தோன்னா அகில திரட்டு அம்மானை. ஓகே, அது ஜஸ்ட் பேர் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அது அகில திரட்டு அம்மானை அவரோட போதனைகள்லாம் கம்பைல் பண்ண ஒரு நூல். அவரோட போதனைகளை கம்பல் பண்ண நூல் பார்த்தீங்கன்னா அகில திரட்டு அம்மானை. இது உரை இன்று வரை மத ரீதியாக ஓதப்படுகிறது. ஓகே, தலைப்பாகை அணியுமாறு அவர் தன்னை பின்பற்றுவர்கள் வலியுறுத்தினார். அதுதான் அவருடைய ஐடியாலஜி. ஏன்னா மேலே துண்டு போடக்கூடாது, இடுப்பில் தான் துண்டு கட்டணும், இந்த மாதிரி கக்கத்தில் துண்டு வச்சுக்கணும், இந்த மாதிரியான சாதிய கொடுமைகளுக்கு உள்ளான ஒரு சமூகத்தை நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், டர்பன் போடுங்க, மேலே தலைப்பாகை அணிங்கன்னு சொல்லிட்டு அந்த சாதிய கொடுமைகளுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ண சொல்கிறார். ஓகேவா? எஸ். அது சொல்லியிருப்பாங்களே, காந்தி மேலாடை அணியாததற்கும் அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டதுக்குமே வித்தியாசம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமாவா? அதே மாதிரி தான் நம்மளுடைய வைகுண்ட சுவாமி என்ன பண்ணுறார், தலைப்பாகை அணிங்க, அந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக தலைப்பாகை அணிங்கன்னு சொல்லியிருப்பார். தலைப்பாகை அணியுமாறு தம்மை பின்பற்றுபவர்களை வலியுறுத்தினார். அந்த நாட்களில் உயர் சாதியினருக்கு மட்டுமே இந்த உரிமை அனுமதிக்கப்பட்டது. மக்கள் தங்கள் வழிபாட்டில் சம்பந்தம் இல்லாத அனைத்து சடங்குகளையும் கைவிடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சடங்குகளே இல்லாத ஒரு முறையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, he urged his followers to wear a turban, a right which as permitted only to upper caste in those days. He requested the people to give up all the irrelevant rites and rituals in their worship. அவங்களுடைய சமயங்களில் இருக்க, அவங்களுடைய மத சடங்குகளில் இருக்க விஷயங்களை கட்டாயமாக பண்ணுங்க, மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வைகுண்ட சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி பிறப்பின் அடிப்படையிலான சாதிய பாகுபாடுகள் கண்டென்ட் பண்ணியிருக்கார். ஓகேவா? பர்த் பேசிஸில் சாதி அடிப்படையிலான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கார். தனது மக்கள் சமூக உரிமைகளுக்காக போராடவும் சுயமரியாதையுடன் போராடவும் ஒற்றுமையாக இருக்கும் அறிவுறுத்தினார். முக்கியமாக உருவ வழிபாட்டை கண்டனம் பண்ணியிருப்பார். ஓகே, உருவ வழிபாட்டை கண்டனம் பண்ணியிருப்பார். அதுக்காக தனியாகவே ஒரு கோயிலை கட்டியிருப்பார், ஒரு இடமே கட்டியிருப்பார். என்னன்னு பார்ப்போம். உருவ வழிபாட்டையும் மத சம்பிரதாயங்களும் அவர் கண்டித்தார். நடப்பில் இருந்த மத ஒழுங்கிற்கு எதிராக அவர் மேற்கொண்ட போதனைகள் கீழ்சாதி மக்களின் அணுகுமுறையில் கணிசமான மாற்றத்தை கொண்டு வந்தது. ஓகே, இவருடைய தொடர்ச்சியான முயற்சிகள் மேலவா ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டாடுது. He condemned the idol worship and religious customs. மதம் சார்ந்த விஷயங்களை கண்டென்ட் பண்றார். His preachings against the prevailing religious order brought about a considerable change in the altitude of the lower caste people. Okay. அடுத்து அவரோட முக்கியமான இயக்கம் என்னது, சமத்துவ சமாஜம். சமத்துவ சமாஜம் சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்ன சமத்துவம், சோஷியல் ஈக்குவாலிட்டி, சமூக சமத்துவம். ஓகேவா? எஸ். அதாவது அம்பேத்கர் சொல்லியிருப்பார் என்னன்னா, சோஷியல் ஈக்குவாலிட்டி இல்லாமல் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? சமூக சமத்துவம் இல்லாமல் நம்ம வந்து அரசியல் சமத்துவத்தையோ பொருளாதார சமத்துவத்தையோ அடைஞ்சு பிரயோஜனமே இல்லை. அதனால தான் நம்ம பெரியாருமே இண்டிபெண்டன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் பிளாக் டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கவே இல்லை ஸ்டில். ஆமாவா? நான் சொன்ன மாதிரி புதுக்கோட்டையில் இன்னும் என்ன நடந்திருக்கு, தீண்டத்தகாத மக்களுக்காக வேங்கை வயலில் இஷ்யூ நடந்துச்சு. அது புதுக்கோட்டையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, விழுப்புரம்ல நடந்துச்சு கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. அப்போது சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னும் கிடைக்கவே இல்லை எல்லா மக்களுக்கும். ஆமாவா? அப்போ சமூக விடுதலை அடையாமல் ஒரு சொசைட்டி கம்ப்ளீட்டாக எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸாவோ பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸாக ஆனாலும் பிரயோஜனமே இல்லை. ஆமாவா? இல்லையா? எஸ். அப்போ நம்மளுடைய மனசில் இருக்க அந்த தீண்டாமை மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக ஒழியணுங்கிறது தான் நம்மளுடைய சீர்திருத்தவாதிகளோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. வைகுண்ட சுவாமிகள் பல்வேறு சாதிய மக்களை ஒன்றிணைக்க சமத்துவ சமாஜத்தை நிறுவினார். எல்லா சாதி மக்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக சாதி தடைகளை அகற்றவும் சமூக நீதியை மேம்படுத்தவும் பல்வேறு சாதிகளிடையே சமபந்தி உணவுக்கு ஏற்பாடு பண்ணார். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்குங்க. முதல்ல அனைத்து சாதி மக்களுக்கோட ஒற்றுமைக்காக என்ன பண்றார், சமத்துவ சமாஜத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார், சமபந்தி உணவுக்கு பண்றார். அடுத்த ஒரு முக்கியமான அமைப்பு நிழல் தாங்கல்கள். நிழல் தாங்கல்கள் எதுக்காக அப்படி பார்த்தோன்னா, சாதி அடிப்படையிலான கட்டுப்பாடுகளை உடைக்கிறதுக்கான ஒரு எல்லாருமே உட்காந்து ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்ற இந்த சமபந்தி முறைக்கு என்ன பண்றார், நிழல் தாங்கல்களை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவர் மக்கள்
மக்களிடையே ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர்கள் கடவுளுக்கு முன் சமத்துவத்திற்காக போராட தொடங்கினர். யாரு? வைகுண்ட சுவாமி அவர்களுடைய ஐயா வழின்னு வந்தவங்க. ஓகேவா? He created a social awakening among the masses and they began to fight for the equality before God. ஓகே, அவருடைய முக்கியமான அமைப்பு பேர் இந்த நிழல் தாங்கல்கள் எதுக்காக? சமத்துவ சமாஜம், ஆர்கனைட் இன்டர்டைனிங். ஓகேவா? இன்னுமே தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டாந்துருக்காங்களா சமபந்தி போஜனா? கேள்விப்பட்டோமா? சமபந்தி போஜனாலாம் எங்கேருந்து ஐடியாலஜி தான், வைகுண்ட பெருமாள் அவங்களுடைய ஐடியாலஜி தான். எல்லா கோயில்களிலுமே மினிஸ்டர்ஸ்லாம் போய் சாப்பிடுவாங்க. நம்மளோட கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களோட சாதாரணமாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? எஸ். அடுத்து பிரம்மஞான சபை, இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் தான். ரீஃபார்ம் தான் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம். குறிப்பாக இந்தியாவில் புத்திசம் ரிவைவல் ஆகிறதுக்கு, பௌத்த மதம் மீட்டுருவாக்கம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை. ஓகேவா? அது மட்டும் பண்ணல, பிரம்மஞான சபையோடைய பொலிட்டிக்கல் விஷயம் தாண்டி ரிலீஜியஸ்டிக்காக 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று, ஹிந்து சமயத்தில் இருக்க விஷயங்களை மீட்டுருவாக்கம் பண்ணணும், ரிவைவ் பண்ணணுங்கிறதும், அதே சமயத்தில் பௌத்த மதத்தை மீட்டுருவாக்கம் பண்ணணும், ஆதி மதமான பௌத்த மதத்தை திரும்ப இந்தியாவில் மீட்டுருவாக்கம் செய்யணுங்கிறது தான் இந்த பிரம்மஞான சபையோட நோக்கம். தொடங்கப்பட்டது இந்தியாவில் இல்லை, இது யூஎஸில் தொடங்கப்பட்டிருக்கும். யூஎஸில் நியூயார்க்கில் 2 முக்கியமான பர்சன்ஸால் தொடங்கப்பட்டிருக்கும். அது இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் அடையாறில் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? எஸ். அப்புறம் அன்னிபெசன்ட் 1893 வந்து 1907 ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் அதை தலைமையேற்று நடந்திருப்பாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். யார் யார் தொடங்கியிருக்கா? பிளாவட்ஸ்கி அம்மையாரும் HS ஆல்காட்டை தொடங்கியிருப்பாங்க. ஆல்காட் இருக்கா? ஆல்காட். ஓகே, அவர்களால் தொடங்கப்பட்டது தியாசபிக்கல் சொசைட்டி. இது முக்கியமான பங்கு வகிக்குது. 1875ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகே, அமெரிக்காவில் எங்கே? நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது. ஓகே, இந்தியாவுக்கு எப்போ மாறுது? 1886, 1886 இந்தியாவுக்கு அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றுறாங்க அடையாருக்கு. ஓகேவா? அது பேர் என்னன்னா தியாசபிக்கல் சொசைட்டி, அடையார் தான் அது பேர். ஓகே, பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் இலக்கியங்கள், குறிப்பாக உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை பற்றிய ஆய்வை தூண்டியது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இந்துயிசமில் அந்த உபனிஷத்தம், வேதம் சார்ந்த உபநிடதங்களையும் பகவத்கீதை பற்றிய ஆய்வையும் தூண்டியது. தியாசபிக்கல் சொசைட்டி ஸ்டிமுலேட்டட் a study of the Hindu classics, especially the Upanishad and the Bhagavad Gita. ஓகேவா? இந்தியாவில் பௌத்த மதத்தின் மறுமலர்ச்சியில் பிரம்மஞான சபை முக்கிய பங்கு வகித்தது. நாம் முன்னாடி பார்த்துருப்போம். 1898 ஆல்காட் பண்ணியிருப்பார். ஒரு முக்கியமான பர்சன் அயோத்திதாசரை எங்கே கூட்டு போயிருப்பார்? ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டு புத்திசம்க்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பார். அப்போ அயோத்திதாசர் அந்த புத்திசமோட இன்ஃப்ளூயன்ஸால் என்ன பண்ணியிருப்பார்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தோம். அதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்தியாவில் பௌத்த மறுமலர்ச்சிக்கு முக்கியமாக பங்கு வகிச்ச அமைப்பு எதுன்னு கேட்டால் இது நம்மளுடைய பிரம்மஞான சபை. ஓகேவா? எஸ். அடுத்து அன்னிபெசன்ட் ஆல்காட் இறந்ததுக்கப்புறம், எப்போ? 1907. ஓகே, 1907 ஆல்காட் மறைஞ்சதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் வந்து இந்தியாவுடைய பிரம்மஞான சபைக்கு தலைமை தாங்குறாங்க. அப்போது அன்னிபெசன்ட் எப்போ இந்தியா வராங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1893, 1893 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணுங்க. இப்போ கமெண்ட் பண்ணுங்க, பனாரஸ் ஹிந்து காலேஜை அன்னிபெசன்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஓகே, பனாரஸ் இந்து கல்லூரியை அன்னிபெசன்ட் அம்மையார் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இயக்கம் மேலும் பிரபலமடைந்தது. இந்திய தேசிய அரசியலில் ஒரு பங்கை கொண்டிருந்த இவர் அயர்லாந்து போலவே, அயர்லாந்து மாதிரியே அயர்லாந்து வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எப்படி வந்து ஹோம் ரூல் வாங்கியிருக்குமோ அதே மாதிரி இந்தியாவில் நம்மளுடைய ஹோம் ரூல், அந்த அமைப்பை ஹோம் ரூல் மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்மளோட அன்னிபெசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் கொண்டாந்துருப்பாங்க செப்டம்பரில். அதெல்லாம் முன்னாடி பார்த்தாச்சு. ஓகே, அப்போ அன்னிபெசன்ட் அம்மையார் அமெரிக்க சமுதாயத்தின் பெரும்பகுதியை தங்களுடன் எடுத்து சென்றார். இன்று இந்தியாவில் இருக்கும் இந்த சங்கம் பிரம்மஞான சங்கம் அடையார் என்று அழைக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைமையகம் 1883 இல்லை 1886 அடையாருக்கு மாற்றப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் தனது நியூ இந்தியா காமன்வெல் அந்த பத்திரிகைகள் மூலமாக தன்னுடைய பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார். ஓகேவா? எஸ். அன்னிபெசன்ட் ஸ்ப்ரெட் த தியாசபிக்கல் ஐடியாலஜிஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர் கால்ட் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல். அவரோட 2 முக்கியமான நியூஸ் பேப்பர். காமன்வெல் பார்த்தீங்கன்னா 1914, நியூ இந்தியா பார்த்தீங்கன்னா 1915. ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சிக்கு அப்புறம் தான் என்ன வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். இதில் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா என்ன பார்ப்போம். ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்கள் உமன்ஸ் சார்ந்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ், 2 முக்கியமான அமைப்புகள். ஓகேவா? எஸ். உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 1917 1917 யாரெல்லாம் தொடங்கினா பாருங்க. அன்னிபெசன்ட், டொராஜி ஜினராதாசா, மார்க்கெட் கசின்ஸ் இந்த 3 பெண்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நம்மளுடைய உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன். ஓகேவா? எங்கே தொடங்குறாங்க? அதுவுமே அடையாள தான் தொடங்குறாங்க. ஓகே, எஸ். அதை கொடுத்துருக்கு. உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1917 பை அன்னிபெசன்ட், டொராதி ராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் அட் அடையார், மெட்ராஸ். அடுத்து இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம். இதில் இந்த கொஸ்டின், இதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது.
இவ்வமைப்பு தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசார பிரச்சுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டன. இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியது. ஓகே, ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ். ஓகே, எந்த வருஷம்? 1927. மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்தது. ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் 1927 நடக்குது. அவங்களோட பாலிசிஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டீடைல் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், மேரேஜ் லாஸ், ஓட்டிங் ரைட்ஸ், சைல்டு கேர் அண்ட் உமன்ஸ் ரோல் இந்த பப்ளிக் மேட்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய முக்கியமான கொள்கைகளாக இருக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு பெண் வந்து மூல ராமமந்தம். எங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துட்டோம். பெண்கள் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான ஒன்று. பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தோர் பாலின சமத்துவம், பாலினம் குறித்த சமூக உணர்வுகளை மேம்படுத்துதல் அதுக்கு முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் யார்னா மூலு ராமமந்தம், நீலாவதி, நாகம்மை, கண்ணம்மாள், முத்துலட்சுமி, ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள். ஓகே, அலமேலு மங்கை தாயாரம்மாள் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி நிறுவனர்களை ஒருத்தங்க. ஓகே, நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் இவங்களாம் பற்றி முன்னாடி பார்த்துருக்கோம். கடவுள் இறைப்பணிக்கு செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை இந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம். அந்த தேவதாசிக்காக ஒரு பெரிய இயக்கமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? எஸ், அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. தேவதாசி என்று அழைக்கப்பட்டனர். கடவுளுக்கு செய்யப்படும் சேவை நோக்கில் அமர்ந்திருந்தாலும் நாளடைவில் இருக்கும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் இட்டு சென்றது. தேவதாசி முறை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க? மதராஸில் வந்து 1930 பில்லு கொண்டாந்துருப்பாங்க. தேவதாசி அபாலிஷன் பில்லு கொண்டாந்துருப்பாங்க. பட் பாஸ்ட் இந்த இயர் ஆஃப் 1947 1947 தான் பாஸ் ஆயிருக்கும். மெட்ராஸ் தேவதாசி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட் ஆஃப் 1947. ஓகே, அடுத்து 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்களை அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்ற மசோதாவை அறிமுகப்படுத்தினார். தேவதாசி அபாலிஷன் பில்லு தான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். தேவதாசி முறை என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டு கட்டும் சடங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ தேவதாசி முறை என்ன சொல்லலாம்? பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த முறையை கொண்டாந்துருப்பாங்க, ஆக்ட் கொண்டாந்துருப்பாங்க 1947. ஓகே, எஸ். இதோட நம்மளுடைய சோஷியோ பொலிட்டிக்கல் ரீஃபார்மில் முக்கியமான அமைப்புகளை பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி எவால்வ் ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், என்னன்னா நம்ம சிலபஸில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு, நம்மளுடைய ஓவரால் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட சப்ஜெக்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.